ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர்கதையில் பாண்டி ரொம்ப வருத்தமாக இருக்கிறாரு. வானதி வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்காக அதுக்காக நிலாவும் சோழனும் என்ன பாண்டி ஒரு மாதிரியாக இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவருக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. சொல்லிட்டு நான் என்னங்க பண்ண முடியும் அண்ணா, அவள் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறா, எல்லாம் சண்டையிலேயே இருக்குது. அதனால் அந்த கோவத்தில் இப்போ அவள் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக முடிவு எடுத்துட்டா. என்ன பண்ணுறது, நான் இதுக்காக இப்படி உக்காந்து ஃபீல் பண்ண மாட்டேன். ஆனால் என்னவோ தெரியல, மனசு கஷ்டமாக இருக்குன்னு புலம்புறாரு பாண்டி. உடனே நிலாவும் சோழனும் ஆறுதல் சொல்கிறாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போய் பேசட்டுமான்னு கேட்குறாங்க. எனக்காகலாம் வேண்டாம், அவகிட்ட பேச வேண்டாம், இந்த விஷயத்தை இப்படியே விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாரு பாண்டி. அதுக்கப்புறம் நிலாவும் சோழனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பாவங்க பாண்டியன் அவரே இந்த விஷயத்தை பற்றி போய் பேச வேண்டான்றாரு. நம்ம எதுக்குங்க போய் பேசணும், விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு சோழன் சொல்கிறாரு, என்னை பொறுத்த வரைக்கும் பாண்டி வாழ்க்கையில் அந்த வானதி விட்டு போகிறதே நல்லதுன்னு தோணுது எனக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, பாண்டிக்காக நம்ம பேசி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலா நம்ம போய் பேசலாம் அப்படின்றாரு. நிலாவும் வேண்டாங்கன்றாங்க. என்ன நிலா வேண்டான்ற, இப்போ நீயும் நானும் சண்டையில் எதனா ஒன்று பிரியறதா இருந்தோம்னா பாண்டி உன்னை சமாதானப்படுத்த மாட்டானா? அது மாதிரி தான். அப்புறம் அந்த பொண்ணு நம்ம யாரும் வீட்டில் இருக்கவங்க எதுவும் சமாதானப்படுத்தலைன்னு அதுக்கு ஒரு சண்டை வைப்பா. வா நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சேரன் சந்தாக்கு மெசேஜ் அனுப்புறதுக்காக தவிக்கிறாருங்க. பாவங்க, அவருக்கு லாங்குவேஜ் பிரச்சனை. அவர் என்னன்னா தமிழ் தான் பேசுவார், அவங்க ஹிந்தி தான் பேசுவாங்க. அதனால் ஃபோனில் எப்படியோ டைப் பண்ணி அனுப்புகிறாரு. இது சந்தாக்கு புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சந்தா அதை பார்த்துட்டு அதுக்கு பதில் போடுறாங்க, வாய்ஸ் நோட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது பல்லவனி தான் ஒட்டு கேட்குறாருங்க. கேட்டுட்டு நின்றுட்டு பார்க்குறாரு. அப்புறம் நிலாவையும் சோழனையும் போய் கூப்பிட்டு வராரு. இங்கே வாங்கலை அண்ணா, சோழன் அண்ணா இங்கே வாயா அண்ணி, நீங்களும் வாங்கலை, சேரன் அண்ணா என்னன்னாலாம் பண்ணுது பாருன்னு. அப்புறம் கேட்டுட்டு பாவங்க அவர் தமிழ் பேசுறதுக்கு அப்படியே ஹிந்தி பேசவும் அவர் திக்கு முக்கு ஆடுறாரு. உடனே பல்லவன் அண்ணா நான் ஹெல்ப் பண்ணுறேண்ணா, டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்ட்டு நான் சொல்லித்தரேனான்னு சொல்லித்தராரு. அப்புறம் ரொமான்ஸாக எதனா சொல்லுனான்னு கேட்குறாரு. உடனே பல்லவனை போட்டு 4 பொத்து ஏய் போடுறா, படிக்கிற வயசுல உனக்கு எதுக்குடா இந்த பேச்செல்லாம், போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு, பரவாயில்ல பல்லவன் சொல்லி கொடுத்தது நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சந்தாக்கு ஃபோனில் கடலை போட்டுட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் நிலாவும் சோழனும் வானதியை ஒரு காஃபி ஷாப்புக்கு வர சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு வானதி எதுக்கு என்ன வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை வானதி, உனக்கும் பாண்டியனுக்கும் எதனா சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஏன் அதெல்லாம் கேட்குறீங்க, எதுக்கு நீங்கள் அது மாதிரி கேட்குறீங்க அப்படின்றாங்க. ஆமாம் சண்டை அப்படின்றாங்க. என்னத்துக்கு சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நீங்கள் ஊருக்கு போயிருந்தீங்க, அப்போ நான் அவங்கள எப்படி பார்த்துக்கிட்டேன்னு தெரியுமா, நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆனால் அதை நான் டார்ச்சர் பண்ணேன்னு சொன்னான் அவன். அப்போ அவன் என்னை டார்ச்சராக நினைக்கிறானா, நான் எப்படி அவன் கூட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் வேற கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்காக நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோழன் கேட்குறாரு, ஏன் வானதி, இது சின்ன விஷயம், இது பேசி தீர்த்துக்கலாம், இதுக்கு இது மாதிரி பண்ண முடிவெடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வானதி கோவமா, ஏங்க உங்களுக்கு ஒன்றா இது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய விஷயம். நான் அவங்கிட்ட பேசி பேசி பொறுமையாக இருந்து அதான் கல்யாண முடிவு வரைக்கும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலா கேட்குறாங்க, சரி பாண்டி மேலே இருக்கிற கோவத்தில் நீ ஏன் அவசரப்பட்டு கல்யாண முடிவுலாம் எடுக்கிற வானதி, ஏன் உனக்கு என்ன அப்படி வயசாயிடுச்சு, நீ படி, பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன வயசு தானேன்னு சொல்கிறாங்க நிலா. அதுக்கு வானதிக்கு பயங்கரமாக கோவம் கேட்குறாங்க, என்ன நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன இருக்குது, நான் எப்படி போனால் உங்களுக்கு என்ன அக்கறை, ஏன் எனக்கு ஒன்றும் சின்ன வயசு கிடையாது, எனக்கு 21 வயசு ஆகுது, கல்யாண வயசு, நீங்கள் ஒன்றும் எனக்கு அட்வைஸ்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்கங்க. வானதி நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லை வானதி, சாரி, நான் பாண்டிக்கு அக்கறையில் தான் பாண்டிக்காக பேசினேன், இப்படியெல்லாம் பேசிட்டேன், சாரி அப்படின்றாங்க. பாண்டி மேலே அக்கறைனா நீங்கள்லாம் பாண்டியோட வச்சுங்க, என்கிட்டலாம் பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, இனிமேல் அவனுக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சு
முடிஞ்சிருச்சு, இனிமேல் யாரெல்லாம் வந்து சமாதானப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு பாண்டி கடைக்கு போயிட்டு பாண்டிய செமையா வச்சு செய்கிறாங்க. எதுக்கு என்ன உன்னால் பேச முடியல அதனால் தூது அனுப்பிச்சிட்டியா? உங்கள் அண்ணனும் அண்ணியும் வந்து எப்படி பேசுனாங்க தெரியுமா? உங்கள் அண்ணி என்கிட்ட எவ்வளோ திமிரா பேசுனாங்க தெரியுமா? அதுவும் இல்லாமல் உங்கள் அண்ணன் என்னை சண்டைக்கு வலிக்க கூப்பிடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. பாண்டி சொல்கிறாரு, ஏய் அவங்கள நான் போக வேண்டான்னு தான் சொன்னேன், ஏதோ அவங்க என் மேலே இருக்கிற அக்கறையில் உங்ககிட்ட வந்து பேசிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு, இனிமேல் யாரும் வரமாட்டாங்க அப்படின்றாரு. என்னது அதானே பார்த்தேன், நீயே போக சொல்லுவ, உனக்கு என் மேலே அக்கறை இருந்தால் தானே நீ கழட்டி விடணும்னு நினைக்கிறல்ல, ஆனால் எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது உன்னை மறக்க முடியாமல் அப்படி இப்படின்னு பேசிட்டு இனிமேல் உனக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பாண்டிக்கும் சரியான கோவம் வந்து இனிமேல் உனக்கும் எனக்கும் ஒன்றுமே இல்லடி, போடி முதல்ல இந்த இடத்த விட்டுன்னு அவரும் துரத்திடுறாருங்க. இவங்க சண்டை என்னங்க இவ்வளோ சீரியஸாக போகுது, வானதி கதை எதில் போய் முடியும்னுட்டு பொறுத்திருந்து வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். நன்றி, பாய்.